ரிஷபத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் எதிர்மறையாக இருக்குங்கிறது தான் உண்மை. பார்த்துக்கணும். ஒரு மாதத்துக்கு சுக்கிரன் உங்கள் வீட்டிலே உட்காந்துருக்கார். நல்லதா கெட்டதான்னு என்ன சொல்கிறது? கெட்டது தான். மெயினாக பெண்கள் உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்துங்க. பெண்களுக்கு எதிரான நிறைய பாதிப்புகள் எந்த ராசி லக்னங்களுக்கு நடக்கும்னு பார்த்தா ரிஷபம், கன்னி, மகரத்துக்கு தான் அதிகமாக நடக்கும். தயவுசெய்து பார்த்துக்கணும். நீங்கள் வாயை திறந்து சொல்ல முடியாமல் தவிக்கிறது இதெல்லாம் ரிஷபத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் சிரிச்சா மற்றவனுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்கள் வீட்டுக்குள்ளே கிரியேட் ஆகும். நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து பஞ்சாயத்தாகி கோர்ட்லேருந்து ஆர்டர் கிளியராக இப்போ வரும். அதனால் பூர்வீக சொத்து நமக்கு வந்து சேரும். குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணும். குலதெய்வத்துக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் ஒரு அபிஷேகத்தை கொடுத்து வருவது மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்ததுன்னா இப்போ தான் குழந்தை ஜனிக்கும், இப்போ தான் கரு உற்பத்தி ஆகும். 4 தடவை பண்ண சார், வேஸ்ட்டு சார், நடக்கலைன்னா இப்போ நடக்கும். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி வக்கரம் அடைகிறது. ஒரு மாதத்துக்கு சுக்கிரன் உங்கள் வீட்டிலே உட்காந்துருக்கார். நல்லதா கெட்டதான்னு என்ன சொல்கிறது? கெட்டது தான். ஏன் கெட்டது? ஹெல்த்தை போட்டு படுத்து எடுக்கும். ஒரே ஜுரம், ஒரே ஜலதோஷம், சம்டைம்ஸ் தலைவலி, காய்ச்சல், மைக்ரேன் அட்டாக், ஃபுட் பாய்சனிங், சிறுநீரக கோளாறு, யூரினரி இன்ஃபெக்ஷன், ஜிலேபி சாப்பிட்டேன் சார் போய் படுத்துட்டேன் சார்னு சொல்கிற மாதிரி நடக்கும். இந்த ஜீரா ஐட்டம் எது சாப்பிட்டாலும் பிரச்சனை கொடுக்கும். ஸ்வீட் சாப்பிட்டா பிரச்சனை கொடுக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கக்கூடிய எந்த குளிர்பானங்களை சாப்பிட்டாலும் சரி, எந்த பானங்களை சாப்பிட்டாலும் கண்டிப்பாக அட்மிட் ஆகிற மாதிரி இருக்குது. மினிமம் 3 நாள் ஜாலியாக போய் பலரசங்கள்லாம் சாப்பிட்டு நம்ம வந்து டிவி உட்காந்து 3 நாள் டிவி பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு துட்டு கட்டிட்டு வர மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மெயினாக பெண்கள் உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்துங்க. பெண்களுக்கு எதிரான நிறைய பாதிப்புகள் எந்த ராசி லக்னங்களுக்கு நடக்கும்னு பார்த்தா ரிஷபம், கன்னி, மகரத்துக்கு தான் அதிகமாக நடக்கும். தயவுசெய்து பார்த்துங்க. உங்கள் ஹெல்த் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். அதிகமான குற்றங்கள் நீங்கள் வாயை திறந்து சொல்ல முடியாமல் தவிக்கிறது இதெல்லாம் ரிஷபத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது சுக்கிரன் அப்படின்னாவே சந்தோஷம் அப்படின்னு வரும். அந்த சந்தோஷத்தை இழக்கக்கூடிய நிலைமை. நீங்கள் சிரிச்சா மற்றவனுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்கள் வீட்டுக்குள்ளே கிரியேட் ஆகும். சனி வக்கரம் அடையும் போது இதெல்லாம் இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு நம்ம பத்திரமா இருக்கணுமோ அவ்வளோ பத்திரமா இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் நமக்கு எதிராக நடக்குது, ஒரு சில விஷயங்கள் சரியில்லைனா ஓப்பனாக சொல்லணும். இதுதான் பிரச்சனை, ஐம் நாட் ரியலி ஓகே அப்படின்னு தைரியமாக சொல்ல கற்றுக்குங்க. யாரை நம்புறீங்களோ, யாரை ட்ரஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்ககிட்ட சொல்லுங்கள். இப்படியே அமைதியாக உட்காந்து தான் எந்த விஷயம் நடக்காது. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, பலன்கள் அப்படி இருக்குது. கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய பலன்கள் அப்படி இருக்குது. நிறைய விஷயங்கள் நமக்கு எதாக இருக்குது. அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எந்த இடத்துல காட்டன் உற்பத்தி ஆகிறவங்களோ, டெக்ஸ்டைல் துணிமணிகள் அதிகமாக இருக்கும், பட்டுக்கு எது ஃபேமஸோ அந்த மாதிரி இடங்கள் எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள். அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். தண்ணீரில் பாதிப்பு, தண்ணீரில் கண்டம் இதெல்லாம் இருக்குது. சரி, அதை விட்டுட்டோன்னு வைங்க. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் போய் உட்காந்துருக்கும். ஜாதகத்தில் பொதுவாகவே சனி வக்கரமாக இருக்குது. எங்கே? மீனம், கடகம், விருச்சிகத்தில் இருக்குன்னா உங்களுக்கு சூப்பர் டைமுங்க. 100% ஒரு மருத்துவர் உங்களுக்கு ஆண்மகனாக வருவார். அதாவது மருத்துவரே வந்து கல்யாணம் பண்ணிப்பார். அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் வந்து மருத்துவராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு டாக்டராக இருக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலேருந்து பொண்ணு வரலாம். சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கக்கூடிய கிராஜுவேட்டாக இருக்கலாம். சிவில் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்கலாம். இந்த மாதிரிலாம் நடக்கும். நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து பஞ்சாயத்தாகி கோர்ட்லேருந்து ஆர்டர் கிளியராக இப்போ வரும். அதனால் பூர்வீக சொத்து நமக்கு வந்து சேரும். நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமாக இருக்குமானா 100% சாதகமாக இருக்கும். எப்போது சனி வக்கரமாக உங்கள் ஜாதகத்தில் இயல்பாகவே கடகத்திலேயோ விருச்சிகத்திலேயோ மீனத்திலேயோ இருக்கும் பொழுது நடக்கும். இல்லைன்னா எதிராக தான் இருக்கும். மெயினாக ஹெல்த்தில், செஸ்ட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த செவ்வாய் போய் பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்து சனி வக்கர நிலையில் உட்காந்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஹெல்த்தில் செஸ்ட் பாதிப்பு, ஹார்ட் அட்டாக், சில பேருக்கு இந்த இரத்த குழாய்கள் பாதிக்கிறது. இதெல்லாம் கன்னி ராசி அல்லது லக்னங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஆணை நீங்கள் ரொம்ப நல்லவரும் நம்புறீங்களோ அது அவரே நமக்கு எதிராக இருக்கிறது. வீட்டில் சண்டை சச்சரவு பிரச்சனை. அதுவும் மெயினாக பசங்க உங்கள் பேச்சையே கேட்க மாட்டாங்க. அவ்வளோ ப்ரெஷர் கொடுப்பாங்க. நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறது. அடிதடி மாதிரி வீட்டில் பேசினா எப்படி சந்தோஷம்? சந்தோஷம் இருக்கிற இடத்துல ஒரு காமான, அமைதியான, சாந்தமான பேச்சு இருக்கணும். சிரிப்பு இருக்கணும். பாசம் இருக்கணும். இப்போ சனி வக்கரம் அடையும் போது இதெல்லாம் காணாமல் போயிடும். இதெல்லாம் எங்கே இருக்குன்னு நம்ம போய் தேடுற மாதிரி. எவ்வளோ ரூபா கொடுக்கணும்னு சொல்லுங்கள், அது கிடச்சா பரவாயில்லைங்கிற நம்ம உட்காந்துருக்கோம். ஆனால் அதே சனி வக்கரம்னா இப்போ உங்களுக்கு போஸ்டிங் வரும். ஜாதகத்திலே சனி வக்கரமாக இருக்குன்னு வைங்க, விருச்சிகத்திலையோ கடகத்திலையோ மீனத்திலையோ இருந்ததுன்னா 100% உங்களுக்கு போஸ்டிங் வரும்.
அரசியல்வாதிகளுக்கு அமேசிங் போஸ்டிங். ஒரு 4-5 மாதத்தில் வந்து ஆட்சியே மாற அளவுக்கு சேஞ்ச் நடக்கும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்துக்கு அந்த பலம் இருக்கும் பட்சத்தில். நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். வீடு வாங்குவீங்க, அமேசிங்கான வீடு. நிறைய பேர் கோவில் கட்டுவீங்க, நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் கட்டுவீங்க, நிறைய பேர் தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம். ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடக்கும். 1-2லாம் கிடையாது. அருமையான டைம் பீரியட். ஸோ கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பல நபர்களுக்கு இன்ஃபேக்ட் அது 80% வந்து சரியாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணோம். குலதெய்வத்துக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் ஒரு அபிஷேகத்தை கொடுத்துட்டு வருவது மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த டைம் பீரியடில் ஒரு ஐவிஎஃப் பண்ணுறேன் சார், ஐயூஐ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, குழந்தை பிறக்குமானா ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்ததுன்னா இப்போ தான் குழந்தை ஜனிக்கும், இப்போ தான் கரு உற்பத்தி ஆகும். 4 தடவை பண்ண சார், வேஸ்ட்டு சார், நடக்கலைன்னா இப்போ நடக்கும். கன்ஃபார்மாக உங்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். எந்த குழந்தை? ஆண் குழந்தை. அந்த குழந்தையோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியா அப்படின்னு வைப்பீங்க. சாக்ஷாத் முருகப்பெருமானே பிறப்பார். இதெல்லாம் ஜாதகத்தின் பிராரம் பலன்கள் இப்படி இருக்கிறது. அடிபடும். சும்மா பட்ட இடத்துல மறுபடியும் படுற மாதிரி இருக்குது. சனி வக்கரமாக இருக்கும்பொழுது பயணங்களில் கவனமாக இருக்கணும். மருத்துவமனையில் போகும்போது கவனமாக இருக்கணும். எதுலேயுமே தெளிவாக இருக்கணும். கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி, இல்லைன்னா சண்டை போடக்கூடிய நேச்சர், தூண்டுதல், அக்ரெஷன், இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் கோச்சார பலன்களில் உங்கள் ராசி லக்னத்திலே உட்காந்துருக்காரு. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் உட்காரும்பொழுது கணவன் மனைவிக்குள்ளே இடையூறுகள் இருக்கும். வீட்டில் பெரியவங்கனால, ஒரு ஃபோர்ஸ்னால, இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய நிலைமைகளில் தான் ஓடின்னு இருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் நல்லது. மெயினாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது உங்கள் குலதெய்வத்துடைய வழிபாடு. நல்ல மாற்றம். ஒரு பெரிய விஷயம் நடக்கணும், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், நடக்க மாட்டேங்குது. ஒரு சிம்பிள் வேண்டுதல் தான். குலதெய்வத்துடைய கோவிலுக்கு ஒரு ஜன்னல் பண்ணி கொடுக்குறேன்னு வேண்டிக்கலாம், இல்லைன்னா கதவு பண்ணி கொடுக்குறேன்னு வேண்டிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு முடியுங்கிற பட்சத்தில் அது இரும்பில் பண்ணி கொடுத்தாலும் சரி, தப்பே கிடையாது, கண்டிப்பாக நடக்கும். அபாரமான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம் பீரியடாக உங்களுக்கு மாறணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ ரிஷபத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் எதிர்மறையாக இருக்குங்கிறது தான் உண்மை. பார்த்துக்கணும்.